நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலும் செங்கலை கையில் எடுத்துள்ள உதயநிதி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கும் வரை செங்கலை கொடுக்க மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். மதுரையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தபோது 2020 நாட்டை வல்லரசாக்குவேன் என்று கூறிய பிரதமர் மோடி தற்போது 2047 நாட்டை வல்லரசாக மாற்றுவேன் என்று பொய் பரப்புரை செய்து வருவதாக விமர்சித்தார். தமிழக மக்கள் மழை வெள்ள பாதிப்பிற்கு மத்திய பாஜக அரசு ₹1 நிதி வழங்கவில்லை என்று உதயநிதி குற்றம் சாட்டினார். ஒரே கல்லு பத்திரமா வச்சிருக்க, நீங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். இந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். சரியா? திருப்பி 2019 ஆண்டு வந்தாரு. வந்து திருப்பி நிறைய வடலாம் சுட்டுட்டு போனாரு. என்ன சொன்னாரு? 2020 இந்தியாவை வல்லரசு நாடாக போறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? 2047 வல்லரசு நாடாக போறேன்னு சொன்னாரு. இப்படி எதையுமே தமிழ்நாட்டுக்கு செய்யல. திருப்பி மோடி அவர்கள் 10 வருஷமா வரல. மிக்ஜாம் புயல் அடிச்சுட்டு வந்தாரா? சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டோம். வந்து எட்டி பார்த்தாரா? நம்முடைய முதலமைச்சர் இழப்பீடு வேணும், 37,000 ரூபாய் இழப்பீடு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தரணும்னு கேட்டார். கொடுத்தாங்களா?